இந்த நாளிலும் நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற சகோதரி மெர்சி அவர்கள் ஜெபிப்பார்கள். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஏசப்பா இந்த நாளிலே ஏசப்பா நாங்கள் போகிற சத்தியத்தை உங்களுடைய வசனத்தை நாங்கள் அறிந்து கொண்டு ஏசப்பா மறைப்பொருளை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களோட பேச்சுங்க எங்களுக்கு வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலும் நாம் இப்பொழுது வாசித்த இந்த திருவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து. யாருடைய கற்பனைகளை? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். கடந்த வாரத்தில் என்னத்தை குறித்து பார்த்தோம்? புளிச்ச மாவு குறித்து பார்த்தோம். புளிச்ச மாவுனா என்னது? உபதேசத்தை குறித்து தான் பார்த்தோம். இப்போ இந்த வாரம் என்னத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம்? உபதேசத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். அது நல்ல உபதேசமா கள்ள உபதேசமா என்பதை குறித்து தான் இந்த வாரமும் பார்க்குறோம். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ வட்டாரத்தில் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து, அதாவது இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய உபதேசத்தை கர்த்தருடைய வார்த்தையை விட்டு யாருடைய கற்பனைகளை உபதேசங்களா போதிக்கிறாங்க? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து. அப்படி போதிச்சிட்டாவே என்ன ஆராதனையா? என்ன ஆராதனையா? இப்ப ஆராதனை நடக்குது எல்லா இடத்துலையும் ஆராதனை நடக்குது. நீ கர்த்தருடைய வார்த்தையை உண்மையா போதிக்காம மனுஷனுடைய வார்த்தையை நீ உபதேசமா போதிச்சா அந்த ஆராதனை என்ன ஆராதனை? வீணான ஆராதனை. செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அதாக நடந்துகிட்டு இருக்கு. சபைகளில் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் விட்டுட்டாங்க. கடந்த வாரத்தில் நீங்கள் வந்தவங்க கவனிச்சிருந்துருப்பீங்க. எந்த சபையில் என்ன பண்ணுவாங்க, இந்த காரியத்தை குறித்து அவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். ஒரு சில சபைகளை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வாரத்தில் ஒரு சில சபைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாடி வேதத்திலிருந்து கொஞ்சம் காரியங்களை பார்த்து விட்டு நம்ம அதுக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். இதே 15:3 வாசிங்கள. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லுது. ஆனா இங்க என்ன சொல்லுது? கீழே அடுத்து, நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையும் தன் தாயையாவது
கனம் பண்ணாமல் போனால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து, நீ வேணாம்ப்பா உன் தாய் தகப்பனை நீ கனம் பண்ண வேண்டாம், இப்போ போதும் என்ன வந்துருச்சு, உன் தாயையும் தகப்பனையும் நீ கனம் பண்ண வேண்டாம், நீ காணிக்கையை ஏதாவது கொடுத்துரு, காணிக்கை எதையாவது கொடுத்துரு. இப்போ நல்ல ஒரு வசதியான ஒரு விசுவாச குடும்பம் இருக்குது. யார்? நல்ல வசதியான விசுவாச குடும்பம் இருக்குது. நிறைய காணிக்கைலாம் கொடுப்பாங்க, நிறையா காணிக்கைலாம் கொடுப்பாங்க. இப்போ அந்த வீட்டில், அந்த விசுவாச குடும்பத்தில் அந்த நபருடைய தகப்பனார் ரொம்ப, தகப்பனாரோ தாயோ ரொம்ப வயது சென்று அவர்களால் எழுந்து நடமாட முடியாதபடி இருக்கிறார்கள் என்றால், இப்போ இந்த ஊழியக்கார்ட்ட போய் ஆலோசனை கேட்குறாங்க. ஐயா இந்த மாதிரி இருக்குது, என்னுடைய வயது முதிர்ந்த என்னுடைய தாய் நான் எழுந்து நடமாட முடியாதபடி இருக்குது, அவங்கள கவனித்துக்கொள்ள எங்களால் முடியல, என்ன செய்யலான்னு சொன்னால் ஊழியக்காரர் என்ன சொல்லுவார்? ஊழியக்காரர் என்னங்க சொல்லுவார்? பேச்சே காணோம். ஓ அப்படி சொல்லுவாரா? அப்படி சொல்லிட்டாருன்னா நல்ல ஊழியக்காரரு. அப்படி சொல்லிட்டாருன்னா நல்ல ஊழியக்காரரு. ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? உங்களால் கவனித்து கொள்ள முடியலன்னு சொல்கிறீங்க, அவங்கள கொண்டு போய் எங்கே விட்டுருங்க? ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருங்க. ஆனால் இங்கே வேதவசனம் என்ன சொல்லுது? உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஏன் இந்த ஊழியக்காரர் இந்த ஆலோசனை சொல்கிறாரு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இல்லை நீங்கள் அப்படிலாம் கொண்டு விடக்கூடாது, அவங்களே சொன்னால் கூட நீங்கள் அப்படி கொண்டு போய் நீங்கள் முதியோர் இல்லத்தில் விடக்கூடாது, நீங்கள் தான் வச்சு அவங்கள பராமரிக்கணும், வேதவசனம் அப்படி தான் சொல்லுது, உன் தாயையும் தகப்பனையும் கண்ணம் பண்ணுவாயன்னு சொல்லுது அப்படின்னு ஒரு சொல்லிட்டாருன்னு வச்சுப்போமே. அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோமே, என்ன போகாது? அப்போ உடனே என்ன பண்ணுவார்? முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருங்க. உடனே என்ன பண்ணுவாங்க அந்த விசுவாச குடும்பம்? ஊழியக்காரரே வந்துட்டு அருமையான ஆலோசனை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படி கொண்டு போய் விடப்பட்ட ஒரு தாயார், இந்த தாயாரை அந்த மகன் அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவார், சந்திச்சுட்டு வருவார். அந்த தாயார் நீண்ட நாட்களாக அந்த முதியோர் இல்லத்திலே இருந்தார்கள். ஒரு நாள் தன்னுடைய தாயை பார்க்கும்படி மகன் போனார். அன்றைக்கி அந்த அம்மா சொன்னாங்க, எப்போ அந்த முதியோர் இல்லத்தில் லைட்டும் ஃபேனும் வாங்கி போடுப்பா, லைட்டும் ஃபேனும் வாங்கி போடுப்பான். அப்போ கேட்டார், மகன் கேட்டார், ஏம்மா இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லலை, இப்போ சொல்கிறீங்க? இல்லைப்பா, என்னுடைய காலம் முடிய போகுது, என்னுடைய காலம் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு என்னுடைய காலம் முடிய போகுது, அடுத்து நீ இந்த இடத்துக்கு வரணும், அடுத்து இந்த இடத்துக்கு நீ வரணும், நீ வந்து இந்த இடத்துல கஷ்டப்படக்கூடாதுப்பா, அதனால் இப்போவே ஃபேனு லைட்டெல்லாம் வாங்கி போட்டு. அப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்கணும். உன் தாய் தகப்பனை கொண்டு நீ வந்து முதியோர் இல்லத்தில் விட்டா உன்னையே கொண்டே தொடர்றது, அடுத்த இடத்துக்கு வரணும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு என்ன போதித்தாரோ அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும். மனித உபதேசங்களை நாம் கடைபிடிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள், மத்தேயு 15:11 வாசிங்க. இல்லை 3:15 3 வாசிக்கிறீங்களா? 6 வரைக்கும் வாசிங்களா? கீழே வாசிங்க. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். அது என்ன அவமாக்குறதுன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அவமாக்குறதுன்னா என்ன? அதுதான் நம்ம போன வாரம் ஒரு வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவன்
அதை பொய்யாக்குறதுக்கு 15 காரியத்தை 10 காரியத்தை கொண்டு வர்றேன். 10 காரியத்தை 15 காரியத்தை சொல்லுகிறார். அந்த வசனத்தை பொய்யாக்கணும். இந்த வசனம் அப்படி இல்லைங்க, அது அப்படிங்க. அதுக்கு பல இடத்துல தேடி அந்த வசனத்தை பொய்யாக்குறது, அதை தான் அவமாக்குறது. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். இப்போ வாசிங்க, மத்தேயு 15:11 வாசிங்க. வாய்க்குள்ளே போகிறது, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. மனுஷனை தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து புறப்படுகிறது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனை தீட்டுப்படுத்தும். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஊழியக்காரன் போற என்ன சொல்றான்? நீ எல்லாத்தையும் திங்கலாம்யா, எல்லாத்தையும் நீ எல்லாத்தையும் திங்கலாம், அது உன்னை தீட்டுப்படுத்தாது. ஏன்னா மனுஷனுடைய வாய்க்குள்ள போறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது, மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுறதே அவனை தீட்டுப்படுத்தும். அதனால எல்லாத்தையும் அடிச்சு வெளுத்து வாங்கு. இதுல ஒரு வளர்ந்த ஊழியக்காரர் சொல்றாரு, அந்த தேசத்தினுடைய கலாச்சாரம், உணவு பழக்க வழக்கம் திங்கிடுவாங்களாமா, தின்னுக்கட்டும். இது சரியா? நீ கர்த்தருக்குள்ள வந்தா நீ எந்த தேசம் எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, வேத வசனம் இதை திங்காதனா திங்காத, இதை திங்கக்கூடாதுன்னா திங்கக்கூடாது. சரி, இந்த வேத வசனம் அமெரிக்காவுக்கு ஒரு மாதிரியும் இந்தியாவுக்கு ஒரு மாதிரியும் இந்தோனேஷியாவுக்கு ஒரு மாதிரியுமா எழுதியிருக்குது. வேத வசனம் எல்லா தேசத்துக்கும் ஒன்று தானே. அப்படி இந்த வேத வசனத்தை எந்த தேசத்துக்கு போனாலும் வேத வசனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் கடைபிடிக்கணும். அதை விட்டுவிட்டு இல்லை அவங்க கலாச்சாரம், என்ன கலாச்சாரம்? அதே மனித கற்பனை. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்காருல்ல, எல்லாத்தையும் திங்கலான்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்குமானால் நான் மாம்சம் புசியாது இருப்பேன். நான் மாம்சம் புசிப்பது என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்குமானால் நான் மாம்சமே புசியாது இருப்பேன். அதே பவுல் தானே சொல்றாரு. சில பேர் சொல்றது வியாக்கியானம் பண்றது, அது பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்குங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டில் திங்கலாமுங்க. அப்படியா ஐயா ராஜா? தசமம் வாங்க சொல்லி பழைய ஏற்பாட்டில் தான் ராஜா எழுதியிருக்கு, புதிய ஏற்பாட்டில் ஏன் ராஜா வாங்குறா? அது மட்டும் பழைய ஏற்பாடு வேணுமாமா, காசு வாங்குறதுக்கு மட்டும் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு தேவையில்லையாமா. சமயத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி போதிப்பது. வேதவசனம் என்றும் மாறாது. வேதவசனம் என்னைக்குமே மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 6:17 வாசிங்கள. ரோமர் 6:17. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம். நம்ம எல்லாம் ஒரு காலத்துல பாவத்துக்கு என்னவா இருந்தோம்? அடிமைகளாய் இருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசம் எது? இந்த வேதாகமம். இந்த உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியணுங்க. என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே தேவனுக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு மனப்பூர்வமாய் நீங்கள் கீழ்ப்படியணும். இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியங்களுக்கு நீங்க மனப்பூர்வமாய்
கீழ்ப்படியணும். ஏன்னா இன்னைக்கு உபதேசம் பல விதமாய் வந்து விட்டது. ஒருத்தன் எல்லாத்தையும் திங்கலாங்கிறான், ஒருத்தன் எதையுமே திங்கக்கூடாதுங்கிறான். ஆனா வேதாகமம் என்ன சொல்லுது? எதை திங்கணும் எதை திங்கக்கூடாது வேதாகமம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எல்லாம் எனக்கு தகுதியா இராதுங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் எதை புசிக்க வேண்டுமோ அதைத்தான் புசிக்க வேண்டும். நான் எப்படி உடுத்த வேண்டுமோ அப்படித்தான் உடுத்த வேண்டும். நான் எப்படி என்னை அலங்கரிக்க வேண்டுமோ அப்படித்தான் அலங்கரிக்க வேண்டும். ஓ, அலங்கரிக்கலாமோ? எப்படி அலங்கரிப்பீங்க? எப்படி அலங்கரிப்பீங்க? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் முன்னே பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க. இப்போ நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை சபைக்கு கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி, நீங்கள் நடக்கும்படி, அந்த வழி நடக்கும்படி, உங்களை கர்த்தருடைய வார்த்தை நடக்கும்படிங்க உங்களை கொண்டு இங்கே விட்டுருக்கிறார். சபை வந்து எதுக்குன்னா ஜனங்களை ஒழுக்கப்படுத்துவது, ஒழுங்கான வழியில் நடப்பதற்கு, ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்கு. ஆனால் இன்று ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய சபை இன்னைக்கு என்ன சபையா போயிடுச்சு? என்ன சபையா போயிடுச்சு? ஒழுங்கினத்தை கற்றுக் கொடுக்கிற சபையாய் போயிடுச்சு. வாசிங்கள் 1 தீமோத்தேயு 4:1 வாசி. 1 தீமோத்தேயு 4:1 வாசி. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் எப்போ அப்போஸ்தலன் பவுல் சொன்னார் இந்த காலத்தை குறித்து. எந்த காலத்தை குறித்து? பிற்காலம்னா யாரு? நம்ம இருக்கிற காலம். பிற்காலங்களிலே மனச்சாட்சியில சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இப்போ விசுவாசம் விட்டு விலகி போயிட்டாங்க போற. ஆண்டவருக்குள்ள வரும்போது நல்ல விசுவாசம் நல்லா தான். இப்போ என்ன போயிடுச்சு? விசுவாசத்தை விட்டு விலகி போறான். ஏன் தெரியுமா? ஏன்ட்டு இப்போ என்ன கூடிருச்சு? விசுவாசி கூட்டிட்டாங்க, காணிக்க கூடிருச்சு, வசதி வாய்ப்பு கூடிருச்சு, காரு பங்களா வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன தேவையில்லை? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? விசுவாசமும் தேவையில்லை, கர்த்தருடைய வார்த்தையும் தேவையில்லை, நான் அதன்படி நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்? எனக்கு தான் வசதி வாய்ப்பு பெருகிருச்சே. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் வர 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 கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விடுவான். இப்போ கர்த்தருடைய வார்த்தை தேவையில்லை, நான் அதை கேட்கணும்னு அவசியமும் இல்லை. ஏன்? எனக்கு தான் வசதி வாய்ப்பு கூட்டிக்கிட்டே இருக்குல்ல, பணம் பெருத்துக்கிட்டே இருக்குல்ல, எனக்கு எதுக்கே அந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு எதுக்கே வேணும்? ஆகவே ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனச்சாட்சியில இவனுக்குலாம் என்ன ஆயிடுச்சு? மனச்சாட்சியில சூடு போட்டாச்சு. மனச்சாட்சி என்ன போட்டாச்சு? சூடு போட்டாச்சு. சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும். இப்ப எங்க போயிட்டேன்? இவனுக்குள்ள என்ன ஆவி வந்துருச்சு? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும்
பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனான். போயிட்டான், விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டான். ஆராதனை நடக்கும், விசுவாசிகளாக இருப்பாங்க. ஆராதனை நடக்கும், விசுவாசிகளாக இருப்பாங்க. ஊழியக்காரர் இருப்பார், பாடல் நடக்கும், ஆராதனை நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் என்ன ஆராதனை தெரியுமா? அது வீணான ஆராதனை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாதனுடைய ஜெபம் அருவருப்பானது. நீ ஜெபம் பண்ணலாம், நீ ஆராதிக்கலாம், அது எல்லாம் என்ன ஆராதனை? நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கல, நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ அவமாக்குகிறவனா இருந்தா அது கர்த்தருக்கு பிரியமானது இல்லை. வாசிங்க தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4:1 வாசி. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சாட்சியாக நான் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறேன். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. போதும். இப்ப ஏன் எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து புத்தி சொல்லு. இப்ப கடிந்து புத்தி சொல்ல என்ன ஆயிரும்? வரமாட்டாங்க. வரலன்னா கவனிங்க, கடிந்து புத்தி சொன்னா என்ன நடக்கும்? விசுவாசிக வரமாட்டாங்க. விசுவாசிக வரலன்னா என்ன வராது? காணிக்க வராது. காணிக்க வரலன்னா எனக்கு வசதி வாய்ப்பு வராது. சரி, நீ கடிந்து கொண்டு, அதனால ரொம்ப பேர் கடிந்து கொண்டு புத்தி சொல்றதில்ல. புத்தி சொல்லாதனால விசுவாசி நிறையா பேர், காணிக்க நிறையா, வசதி வாய்ப்பு நிறையா, காரு பங்களா எல்லாம். சரி, இப்போ எங்கே போவ? நீ எங்கே போவ? பெண்ணாய் போச்சு. புத்தி மயக்கம். இங்கே சூடுண்ட மனச்சாட்சி. இங்க என்ன வந்துருச்சு? புத்தி மயக்கம் இங்கே வந்து விட்டது. கீழே வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். இப்ப பாருங்க, இவர்களுக்கு என்னவா? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திணர் உள்ளவர்களாய். என்ன வந்துருச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும்? அது என்னங்க செவித்திணர்வுனா? என்னங்க? வீட்டுக்காரமா கரெக்டா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்ன வந்துருச்சாமா? மந்தமான காது. இங்க உட்கார்ந்துருப்பாங்க, இங்கனே உட்கார்ந்துருப்பாங்க. காதெல்லாம் திறந்துதான் இருக்கும். காதெல்லாம் திறந்துதான் இருக்கும். செவி திணறு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள். தங்களுடைய சுய இச்சைகளுக்கு. என்ன சுய இச்சைனா என்னதுங்க? சுய இச்சைனா என்னது? நான் சொல்றதை என் போதகம் கேட்கணும். நான் சொல்றதை என் போதகம் கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்க கூடாது. நான் என்ன சொல்றேன் அதையும் அவன் செய்யணும். தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, தங்களுக்கு திரளாக இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. பார்த்தீங்களா? ஆரோக்கியமான வசனத்தை உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். இப்ப ஆரோக்கியமான தேவ இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற
இந்த உபதேசத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் இச்சைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அவன் இச்சைக்கு தகுந்த மாதிரி இருந்தா அருமையான போதகரியா. எங்க போதகர் மாதிரி ஒரு போதகரை பார்க்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தீத்து 2:1 நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. ஆரோக்கியத்துக்கு ஏற்றமான வசனத்தை பேசு. ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. இப்ப ஜனங்களை சபையில இருக்கிற ஜனங்களை நான் எங்க கொண்டு போகணும்? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் கர்த்தர் சபைக்கு அனுப்புகிறார். ஆனா என்ன செய்யணும்? நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. 8 வாசிங்க. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பார். இப்ப முதல்ல இந்த போதிக்கிறவன் என்ன இருக்கணும் தெரியுமா? இவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுவதற்கு, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லாம இருக்கணும். இந்த உபதேசம் பண்ணுகிறவன எதிரியானவன் பொல்லாங்கு சொல்லாத அளவதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்பட்டு போக. நம்ம மேல குற்றம் சொல்லக்கூடாது. நீ இப்படி உபதேசம் பண்ற அப்படின்னு சொல்லி குற்றம் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு வேதாகமத்தை நீங்கள் நன்றாய், நீ வேதாகமம் என்ன சொல்லுதோ அதை பகுத்து பிரித்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் பேசணும். ஒரு வசனத்தை அவமாக்க கூடாது. அப்புறம் அதில் என்ன சொல்லியிருக்குது? உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும். விகற்பம் என்னது? மாறுபாடு பேசக்கூடாது. விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும். ஊழியத்தில் இருக்க எப்படி இருக்கணும்? முதல்ல எப்படி இருக்கணும்? நல்லொழுக்கம் உள்ளவனும். அப்புறம் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாய். எங்க கடைக்கு ஒரு ரிட்டையர்ட் ஆன ஒரு எஸ்ஐ வருவார், டீ குடிப்பார், போவார். அது பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் தான், பேர் ஆரோக்கியம். பேர் என்னது? ஆரோக்கியம். பேசுறது ஊரா கெட்டவன், பேசுறது ஊரா பிடிச்சாதான் போடுவிட்டு. பேசுகிற வச்சு பூராமே அரைக்கணும். பேசுகிற ஊராமே கெட்டவாக தான் பேசுவியா? நாளைக்கு நம்ம பார்க்குறேன் என்ன சொல்லுவியா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறவர்கள் நாம முதல்ல கொஞ்சம் இப்படி நிறைய காரியங்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பாருங்க, கடந்த வாரத்தில் பார்த்தோம் என்னென்ன சபையெல்லாம் குறித்து பார்த்தோம். ஆர்சி சபையை குறித்து பார்த்தோம், சிஎஸ்ஐ பற்றி பார்த்தோம், யெகோவா சாட்சியை பற்றி பார்த்தோம், இயேசு நாமம் பற்றி பார்த்தோம், சகோதர சபையை குறித்து பார்த்தோம். என்ன இருக்குது இப்போ பாருங்கள். இன்றைக்கி இந்த டிஎல்சின்னு ஒரு சபை இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? டிஎல்சி சபையும் சிஎஸ்ஐ சபையும் கிட்டத்தட்ட ஒரே உபதேசத்தில் உள்ளவர்கள். என்ன இந்த ட்ரெஸ்ஸு அங்கி போடுவாங்கள்ல, அதில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். மற்றபடி அதெல்லாம் ஒன்றுதான். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெந்தகோஸ்தே சபை என்று சொல்லி ஏமாற்றுகிற என்ன சபை? அது பெயர் பெந்தகோஸ்தே சபை. என்ன சபை? பேருக்கு பெந்தகோஸ்தே சபை, பெயர் பெந்தகோஸ்தே சபை. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆவிக்குரிய கிறிஸ்தவ சொல்லுவாங்க பெயர் கிறிஸ்து சபை. என்ன சபையா? மற்ற கூட சொல்கிறது பெயர் கிறிஸ்தவ. நான் நீ சொல்கிறேன், நீ பெயர் பெந்தகோஸ்துக்கு சபை, பேருக்கு பெந்தகோஸ்து சபை. ஆனால் இந்த வேதாகமத்தினுடைய உபதேசத்தை நீ சொல்கிறதே இல்லை. ஏன்? இவர்களுக்கு தேவை காசு. சத்தியத்தின்படி போய்த்தான் காசு
ஆனால் வரும். உண்மையாய் நீங்கள் சத்தியத்தை போதித்தால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அந்த ஊழியக்காரனை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். என்ன கொஞ்சம் தாமதமாகும், கொஞ்சம் தாமதமாகும். உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே போதித்தால் கண்டிப்பாக அவனை ஒரு நாள் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அது எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? மட்டாத்தை ஆசீர்வதிப்பார். ஏன் மட்டா வச்சிருப்பார் தெரியுமா? ஏன் வச்சிருப்பார்? பெரிய லெவலுக்கு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போக மாட்டார். ஏன் தெரியுமா? மனசாட்சியில் சூடு வந்துடும். அப்புறம் சூடு இல்லாமல், அதுக்கு பேர் என்ன சொல்கிறதுனா சூடு இல்லாமல் போயிடும். கர்த்தரை விட்டு பின் வாங்குகிற, உலகத்தை நோக்கி ஓடுகிற வந்துடும். அதனால் உண்மை ஊழியக்காரனை ஆசீர்வதித்து ஒரு மட்டாய் ஆசீர்வதித்து பொறுமையோடு அப்படியே நடத்தி கொண்டே போகும். இவங்க பெந்தகோஸ் என்று பெந்தகோஸ் சபை என்று பெயர் பெற்ற சபை. சரி, அப்போ யார் தாங்க உண்மையான சபை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த சத்திய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சத்திய வார்த்தையை அப்படியே போதித்து அதன்படி நடந்து ஜனங்களையும் அதன் வழியிலே நடத்துகிறவர்கள் தான் உண்மையான ஆவிக்குரிய சபை. இப்போ சில இந்த பெந்தகோஸ் சபை என்று சொல்லுகிற சபையில பாருங்க, இந்த வசனத்தை பற்றி எடுத்து பேசவே மாட்டாங்க. எந்த வசனத்தை பேச மாட்டாங்க தெரியுமா? எப்படி பார்த்தோம், நம்ம ஆர்சியில் என்னத்தை பற்றி எதை குறிச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பெந்தகோஸ் சபை, நாங்களும் பெந்தகோஸ்காரவங்க தான். அவங்க பெந்தகோஸ்காரவங்க இல்லை, நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க பெந்தகோஸ் சபை, பெந்தகோஸ்காரவங்க இல்லை. அவங்க என்ன சபை? அவங்க ஏன் இந்த மாதிரி சில வசனங்களை, என்ன வசனம் பேச மாட்டாங்க தெரியுமா? தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிற பொன்னாபரணங்களை பெண்களும் ஸ்திரீகளும் அப்படியே பொன்னாபரணங்களை தரித்து மயிர பின்னுதலாவது உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து கொள். இந்த வசனத்தை பேச மாட்டாங்க. இந்த வசனத்தை பேசவே ஏன் பேச மாட்டாங்க? ஏன் பேச மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி சொல்ல முடியும்? சொல்ல மாட்டாங்க. பேதுருல சொல்லப்பட்டிருக்கும், அதையும் சொல்ல மாட்டாங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெந்தகோஸ் சபை என்று சொல்லுகிறவர்கள். எல்லாத்தையும் தின்னு, எல்லாத்தையும் போட்டுக்க, டவுசர் போட்டு கூட வா ஆராதனைக்கு. வஸ்திரம் எப்படி அணிந்திருக்க வேண்டும்? ஏன்னா அந்த ஊழியக்காரன் அப்படி ஒரு வேளை பேசினான்னா அவன் குடும்பத்தில் மிகப்பெரிய போர் வெடிக்கும். ஏன்? அவன் முன்னாடி எல்லாத்தையும் போட்டிருக்கும். குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கும். ஆகவே இந்த வசனங்களை குறித்து அவங்கெல்லாம் பேசவே மாட்டாங்க. உண்மையான ஊழியக்காரன் நீ வந்தாலும் சரி, நீ வராட்டியும் சரி, வசனம் இதுதான். நீ இந்த சபைக்கு வந்தால் இப்படி தான் இருக்கணும், நீ இப்படித்தான் வஸ்திரம் உடுத்திருக்கணும், இப்படித்தான் நீ அலங்காரம் பண்ணியிருக்கணும், நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சத்திய வசனத்தை சொல்லி நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உபதேசம் பண்ணுவார்கள். அதற்கு உதாரணமாக நீங்கள் செல்லில் பார்த்துருப்பீங்க, சென்னையில் ஏசிய சபை பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள், அவருக்கு கீழே ஊழியம் செய்து நல்ல ஒரு சத்தியமுள்ள சபையாக காணப்பட்ட பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள், இன்னும் நிறையா பேர் இருக்கிறாங்க. நல்ல ஊழியம், உண்மையாய் சத்தியத்தின்படி வழி நடத்தின ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். என்றும் அந்த சபையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். உண்மையான சபை என்றால் கர்த்தருடைய வசனம் என்ன போதிக்கிறதோ நீ அப்படியே அதை போதி. நீ எப்படி வேணாலும் இருந்துக்க, நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் உடுத்திக்க, நீ பட்டிங் டிங்கரிங்கெல்லாம் பார்த்துக்க, உதட்டுக்கு என்ன பூசுறது? இந்த திருச்சியிலேருந்து வந்தவங்க நேற்று சொன்னாங்கல்ல, அவங்க கிறிஸ்தவங்க பார்த்தா தெரியுது, அந்த பொண்ணு நல்ல சிவப்பு,
ஆனால் எதுக்கு இந்த இதுன்னு தெரியல. நல்லா இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க, நல்லா செவத்தவங்க. எதுக்கு இந்த உதட்டில் இந்த சாயம்னு எனக்கு புரியல. அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று அவர்களுக்கு புரியவில்லை. சில ஊழியக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மூடி தாடியெல்லாம் அலங்கோலமாக வச்சுருப்பாங்க. அவங்க அதை குறித்து பேச மாட்டாங்க. ஏன்? அவரே அப்படி இருக்கிறாரு. அவரே அப்படி இருக்கும்போது எப்படி பேசுவார்? அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று இவங்களுக்கு ஏன் புரியலன்னு தெரியல. தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசினா எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நீ என்ன நவநாகரிகம், என்ன நவநாகரிகம்னா இதை மட்டும் ஒரு சின்ன ஒரு கம்பளி பூச்சி மாதிரி வச்சுக்கிறதா? அதான் நவநாகரிகமா? ஊழியக்காரன் வச்சுருக்காங்க, நீங்கள் மட்டும் வச்சுருக்காங்க கீழே தேன்றாடு கட்டின மாதிரி. தேன் கூடு பார்த்துருக்கீங்களா? தேன் கூடு எங்கேப்பா கட்டியிருக்கான்? தேன் கூடு எங்கே கட்டியிருக்கு பார்த்துருக்கீங்களா? இங்கேயா? இந்த இடத்துல தேன் கூடு கட்டியிருக்கோம். இங்கே மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா அது கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்போ எங்கே வந்துச்சு தெரியுமா? தாடியை வைத்துக்கொண்டு மீசையை மொட்டையாக எடுத்து விடுகிறார்கள். எங்கே போயிட்டான்? இஸ்மவேல் கூட்டத்துக்கு போயிட்டான். தாடியை வச்சுக்கிட்டு மீசையை மட்டும் எடுத்துடுறது. எங்கே போயிட்டான்? இஸ்மவேல் கூட்டத்துக்கு போயிட்டான். நம்ம அந்த போய் சொன்ன வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டு யாரு? விசுவாசி இல்லை, ஊழியக்காரன். முடி எப்படி வெட்டியிருக்கேன்? மேலே இந்த மஞ்சட்டியை கவுத்து வச்சது மாதிரி. நான் நினச்சேன் ஒரு வேளை முந்தியெல்லாம் அந்த வெயிலுக்கு வந்து ஒரு தொப்பி வைப்பாங்க தெரியுமா? என்ன தொப்பி இது? பனைமரத்து ஓலையில் தப்பு, பனைமரத்து ஓலையில் தப்பு பின்ன ஒரு தொப்பி அகலமாக இருக்குது தெரியும், பார்த்துருக்கீங்களா? வெயில் காலத்தை வச்சுருப்பாங்க. தொப்பி எதுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு முடியை வந்து தொப்பி மாதிரி வெட்டியிருக்கேன். அப்படி தொப்பி மாதிரி. இது கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை அவனுக்கு புரியவில்லை. வெளியில் இருக்கிறவன் என்னமோ பண்ணிட்டு போகிறேன். விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை, ஊழியம் செய்கிறவன், ஊழியக்காரன் பிள்ளை இந்த மாதிரி அலங்கோலமாக அருவருப்பாக கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அது அருவருப்பானது என்று புரிய வேண்டாமா? ஆகவே எப்படி உபதேசம் பண்ணணுமாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம முடிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 4:2 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:2 வாசிங்க. சமயம் வாய்ச்சாலும் சரி, வாய்க்கலாம் சரி, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சமயம் வாய்ச்சாலும் சரி, வாய்க்கலாலும் சரி, இங்க சத்திய வசனம் என்ன சொல்லுதோ அதை நீ பிரசங்கம் பண்ணு. எல்லா நீதிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அதான் நான் சொல்றேன். இந்த சத்திய வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை, கர்த்தருடைய ஊழியக்காரருடைய பிள்ளைகளை, நீங்க இந்த சத்திய வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் ஜனங்களுக்கு போதித்து அதன் வழியிலே வழி நடத்துங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு அதன் வழியிலே வழி நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை விட்டு மனித உபதேசத்தையும் கள்ள உபதேசத்தையும் உருட்டு உபதேசத்தையும் ஜனங்களுக்குள்ளே நீங்கள் புகுத்தி உங்கள் காசுக்காகவும் உங்களுடைய பணத்துக்காகவும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அவமாக்குகிறதை காட்டிலும் நீங்கள் உலகத்தோடு உலகத்துக்கு நீங்கள் ஓடி போனால் நலமாக இருக்கும் என்று நான் இதை பதிவு செய்கிறேன். கர்த்தர் நாம இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உபதேசத்தை குறித்து
நீங்கள் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். இன்று உங்கள் வார்த்தையை கேட்ட நாங்கள் ஆரோக்கியமான இந்த சத்திய வார்த்தையின்படி முதலாவது நாங்கள் நடக்கவும், பின்பு உம்முடைய மக்களுக்கு நாங்கள் போதித்து அதன் வழியிலே உம்முடைய மக்களை வழி நடத்துவதற்கும் நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எசப்பா, வருகிற நாட்களிலே எசப்பா எங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த ஆரோக்கியமான இந்த உபதேசம் சத்திய வசனம் அநேகருக்கு சென்றடைய எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேணுமாய் ஒரு சமூகத்தில் செபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்கள் அறிந்திருக்கீங்க, நீங்கள் எங்களை வழி நடத்துவீங்க. ஏசப்பா, உங்க நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேட்டாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசு ராஜா, வந்திருக்கிற உங்க மக்கள் ஒவ்வொருவரோடும் நீங்க இடைப்படுங்க, இதோடு விட்டு விடாமல். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து நீங்க இடைப்படுங்க. பிள்ளைகளை அவங்க சத்திய வழியில வழி நடத்தி செல்லுங்க. பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுக்கு ஊன்ற கட்டப்பட, பிள்ளைகள் உண்மை உத்தமத்தில் நடக்க, பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுக்கு வளர்ந்து நல்ல கனிகளை கொடுக்க, உங்க ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகி உங்க ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள உங்களுடைய பிள்ளைகளை அப்படியே உயர்த்துங்க. இதை கேட்க போகிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீங்க இடைப்படுங்க. அன்று ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போனப்ப நீங்க சொன்னீங்க, தேவையானது ஒன்றே, அந்த நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று நீங்க எனக்கு சொன்னீங்க. தேவையானது ஒன்றே, கிறிஸ்தவ மக்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, அது தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உண்மையான வழி கர்த்தருடைய வார்த்தை. அந்த கர்த்தருடைய வார்த்தையில இடதுபுறம் வலதுபுறம் நாங்கள் சாயாதபடிக்கு ஆண்டவரே உண்மையான சத்திய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு நாங்கள் அதில் நடக்க எங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க, கேட்குற ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். வருகை நாட்கள் சமீபமாக இருக்கிறது, உங்கள் வருகைக்கு எங்களையும் சபையையும் ஆயத்தப்படுத்தும். நாம் மட்டும் மயப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியினுடைய அன்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்